மனிதனும் தமிழும் பிறந்த குமரிக் கண்டம். மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள். நமது பழம்பெரும் இலக்கியங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது வந்து செல்லும் ஒரு வார்த்தை குமரி. இது வெறும் இளம் மங்கையரை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல, நாம் வாழ்ந்த பிறந்த மண்ணை குறிக்கும் சொல். இன்று உலக அகழ்வாராய்ச்சியாளர்களால் லெமுரியா, லிமூரியா என்றழைக்கப்படும் கண்டம்தான் 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு குமரிக் கண்டம் என்ற பெயருடன் மிக கம்பீரமாயிருந்தது. இடது பக்கம் ஆப்பிரிக்கா மற்றும் வலதுபுறம் ஆஸ்திரேலியா, மேல்புறம் ஆசிய போன்ற கண்டங்களை இணைத்து வைத்திருந்த கண்டம்தான் குமரி. எவரெஸ்ட் சிகரம் எல்லாம் குமரி கண்டத்தில் இருந்த மலைகளுக்கு முன் வெறும் குன்றுதான் எனவும், எவரெஸ்ட் போல 10 மடங்கு பெரிய மலைகள், வானுயர் அருவிகள், ஆறுகள் என கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டிருந்த கண்டம் குமரி கண்டம்.